ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னலான சுழியம் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு கடலைப்பருப்பு, அதாவது 150 கிராம் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். எல்லா கடலைப்பருப்பையும் குக்கரில் போட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு இதை 3 விசில் வரைக்கும் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த சுழியம் ரெசிபிக்கு நான் 200 கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவை எல்லா மைதா மாவையும் ஆட் பண்ணிட்டு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு சிட்டிகை அளவு சோடா மாவு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ வேக வச்சிருந்த இந்த கடலைப்பருப்பை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஆறின இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு 3லிருந்து 4 பல்ஸ் மட்டும் விட்டு ஒரு கொரன்னு இருக்க பதத்தில் மறைச்சு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க இந்த வெல்லத்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டு அது கூடவே நம்ம கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் விடாமல் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் குட்டி குட்டி பால்ஸாக இதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிருந்த அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே மாவில் டிப் பண்ணி 1 by 1 இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி விட்டுடலாம். ரெண்டு சைடும் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா சுவையான ட்ரெடிஷ்னல் சுசியம் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.